துளசி தளம். தளம்னா வந்து ஒரு காம்போட 2 இலைகள். ஒரு லீஃப் வந்து என்ன சொல்லுதுன்னா ஆனாபானசதி நம்ம பண்றது. 2வது லீஃப் என்ன குறிச்சிட்டு சொல்றாங்கன்னா சேத் விக்ஞானம். அப்படின்னா ஒரு காம்புல 2 லீஃப் இருக்கு. துளசி தளம் அதுதான். ஒரு லீஃப் ஆனாபானசதி தியானம் பண்ணணும். இன்னொரு சைடு நமக்கு வந்து சேத் விக்ஞானம் பண்றது நம்ம உள்ளுக்குள்ள வாங்கணும். இத இத பேஸ் பண்ணிதான் நமக்கு வந்து ஞானம்ன்றது கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் துளசி தளம் சொல்றார் பத்ரிஜி. சோ சேத் விக்ஞானம்னா வந்து ஞானம் கொடுக்கறது. அதனால ஞானாக்னி சொல்றோம். அதுவே ஆனாபான சத்தின்னா தியானம் கொடுக்கறது தியானாக்னி சொல்றோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆனாபான சத்தி. இந்த ஆனாபான சத்தியில என்ன பண்றோம் நம்ம? ஸ்திர சுக ஆசனத்துல உட்கார்றோம். எண்ணமற்ற நிலை அடையுது நமக்கு. எந்த ஒரு கவனம் இல்லாத நிலைக்கு போகும்போது சுவாசத்தை கவனிச்சுட்டே நம்ம வந்து 3வது கண்ணுன்றது திறப்படுது. ஒரு புத்தர் நிலைக்கு நம்ம வந்து அடையணும்.